உங்களுக்கு ராஜ்கிரண் சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது? இப்போ தானே மேட்டுக்கு வந்திருக்கீங்க, இதை நான் சொல்லியே அனுப்புனேன். இது என்னென்ன இப்போ தான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல சொல்லணும்னு இருந்தாங்க. இந்த திரையுலகத்தில் என்னைய கிட்டத்தட்ட 4 வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான். என் தம்பி என்ன பண்ணுறான், எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லா ஒரு படத்தை கூட நடிச்சிருந்துருக்காப்புல, நல்லா பேசுவாங்க. எங்கள் அண்ணனை கூட்டி போய் அறிமுகப்படுத்திட்டாங்க. என் தம்பி சொன்னோன்னே இவர் என்ன செய்கிறாரு, தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும்போது அவரை போய் பார்க்குறேன். அந்த கூட்டி போன என் தம்பி சொல்கிறா பார்த்தீங்களா, அவர் போய் சொல்கிறார் உள்ள, சார் கல்யாணம் முடிச்சு சாயங்காலம் உங்களுக்கு ட்ரெயின், அது வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணால் மதுரையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு, என் ஃப்ரெண்டோட அண்ணன், அந்த கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க, கொஞ்சம் பேசுகிறேன். அப்படியே வர சொல்லு அப்படின்னா உள்ளே யார் இருக்கா, படத்துடைய ராஜ்கிரண் அவர் உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய வில்லன் உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு 5 பேர் உள்ள மேனேஜர் உட்காந்து 5 பேர் உட்காந்துருக்காரு.